ஸோ ஹாய் கைஸ், ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மணி வந்து 5:50. கொஞ்சம் லேட்டு தான். நார்மலாக கார் எடுத்துகிட்டு போகும்போது அட்லீஸ்ட் இங்கேருந்து ஒரு 5:40 கிளம்புற மாதிரி பார்த்துருவேன். ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகிட்டு. இங்கே டைம் ஆனது வந்து அங்கே பிரிட்ஜு கிட்ட போகும்போது தெரியும். நான் இப்போ கொஞ்சம் தூரத்தில் போனோன்னு ஒரு சப்வே ஒன்று வரும். ஸோ அந்த சப்வேல வந்து ஃபுல்லாக ஆளுங்க நிற்பானுங்க. எஸ், ப்ளஸ் ரூட் வந்து 1 மணி நேரம் சொல்லுது வீட்டுக்கு போகிறதுக்கு. இன்னும் எந்த ரூட் எடுக்கிறது டிசைட் பண்ணல. ஆர்காட் ரோடா இல்லைன்னா மதுராயில் பைபாஸா அப்படின்றது. ஏன்னா மதுரவாயில் பைபாஸில் வந்து அந்த சர்வீஸ் ரோடு இறங்கி நம்ம உள்ளே போகிற ரோடை வந்து ரோடு போட்டாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் ஆகிறதில்ல. ஸோ அங்கே டிராஃபிக் ரொம்ப ஆகிறதில்ல அப்படின்றனால அந்த ரோடு கொஞ்சம் பெஸ்ட் மாதிரி தோணுது. பார்ப்போம், கிட்ட போகும்போது மேப் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கணும். அது சப்போஸ் இந்த பக்கம் ரொம்ப ரெட் கலரில் காமிச்சதுன்னா இதுலேயே போயிட வேண்டியதான். நம்ம அந்த சின்மயா நகர் பிடிச்சி ஆர்காட் ரோடு பிடிச்சி போகிறது தான் பிளான். ஸோ இதுதான் சொன்னேன். இப்போ நேராக வந்து பிரிட்ஜ் மேலே ஏறும். இது வந்து சப்வே, அண்டர்கிரவுண்ட் சப்வே இது. ஸோ சப்வேல இறங்கி மேலே ஏறணும். கரெக்டாக ஒரு வண்டி தான் போக முடியும். உள்ளே வர்றது சரி, வெளியே வர்றது சரி. அந்த உள்ளே வர இடத்துல வெளியே வர இடத்துலையும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து வண்டி ஏறி 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 போவாங்க. இங்கே ஏறி போய் முன்னாடி போகிற வண்டியை நிப்பாட்டி அதுக்குள்ளே போய் போவாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ வண்டி பின்னாடி நிற்கிது. இது அவங்க அசால்ட்டாக உலகம் பின்னாடியே ஒரு வண்டியாகவே வந்தாலே அழகாக ஸ்மூத்தாக போக வேண்டிய இடம் தான் அதெல்லாம். மற்றபடி பெருசாக அந்த இடத்துல டிராஃபிக் ஆகணும்னு அவசியமே இல்லை. அந்த ஒரே ரீசனால தான் டிராஃபிக் ஆகுது. நம்ம ஊர் ஆளுங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுன்னு வரானுங்க. ஃபார்ச்சுனர் லெஃப்ட் போக வேண்டியவன் தான். அதுக்கு லெஃப்ட்ல வர வேண்டியதானே. ரைட்ல ஏறிட்டு லெஃப்ட்ல போறவனையும் பிளாக் பண்ணி நிப்பாட்டி வச்சு ஒரு அறிவுன்றதே கிடையாது. என்னத்த சொல்ல. ஒரு வண்டிக்கு அது நிற்கிறதுல என்ன ஆயிரும்ன்றது தெரில. திரும்பி இந்த ஃபுல்லாக இங்கே தான் நின்றுட்டு தான் போகணும். காலியாக இருக்கும் 3:30 மணிக்கு வரும்போது. பண்ணுறானே வண்டி நிப்பாட்ட போறாரா என்ன? ஆமாங்க. ஐயோயோ, இருக்கிற டிராஃபிக்ல இவனுங்க பண்ற அலப்பறையும் தாங்க முடியலையே. பின்னாடி ஒரு தினத்துக்கு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரான்னு தெரிய மாட்டேங்குது. இருக்கிற டிராஃபிக்ல எங்க பறந்து போக பார்க்குறான்.
பக்கம் மழை பெய்கிற மாதிரி இது. ஆல் டார்க் கிளவுட்ஸ். சிவப்பு கலர்ல அடிச்சு வச்சிருக்கான். இங்கேயும் சிவப்பு கலர்ல அடிச்சு வச்சிருக்கான். ஓகே, இது வந்து இது. பட் பைபாஸ் ரெட் கலர்ல இல்ல. லெஃப்ட்ல ஆட்டோக்காரன் நின்னுறானா? ஆக்சுவலாக இந்த மாதிரி நார்மலாக டிராஃபிக் ஆகும்போது லெஃப்ட் சைட் போனால் நல்லா ஃபாஸ்ட்டாக போகலாம். லெஃப்ட் சைடு தான் எப்போவுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஆனால் என்ன இஷ்யூனா, லெஃப்ட் சைடு போனால் நம்மளுக்கு ஏகப்பட்ட டென்ஷன். ரைட் சைட்னா நம்மளுக்கு ஒரு டென்ஷன். ஏன்னா ரைட் சைடு இந்த பக்கம் ஃபுல்லாக சவர் இருக்கா, இந்த பக்கம் மோஸ்ட்லி யாருமே வரமாட்டானுங்க. ஏன்னா கேப் சின்னதாக தான் இருக்கும். அன்லெஸ் கொஞ்சம் நம்ம கேப் விட்டால் தான் ஏதாவது கூட பார்ப்பானுங்க. பட் அந்த கேப் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், இந்த பக்கம் யாரும் வரமாட்டானுங்க. எல்லாம் லெஃப்ட் சைடில் மட்டும் தான் ஓவர்டேக் பண்ணுவானுங்க. ஸோ நம்ம அந்த லெஃப்ட் சைடை மட்டும் பார்த்துட்டு ஓட்டினா போதும். பட் அந்த பக்கம் போனால் லெஃப்ட் சைடும் பார்க்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பைக் அந்த பக்கம் போயிட்டுருப்பான், ரைட் சைட்லேயும் வண்டி போயிட்டுருக்கோம். டென்ஷனாகவே ஓட்டணும் அந்த பக்கம் வண்டி ஓட்டினா. காமாக ஓட்டுறதுக்கு எப்பவுமே ரைட் சைட் தான். எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸும் வராது எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் போனால் ஒரு 5 minutes சேவ் பண்ணலாமா, அப்படியே லெஃப்ட்லேயே போயிட்டே இருந்தா. அதுக்கு லெஃப்ட்டு ரைட்டும் மாற்றி மாற்றி போய் அது இன்னும் டிராஃபிக் தான் ஏற்படுத்தும் அந்த மாதிரி போகிறது. ஆக்சுவலாக அதுக்கு ஏதோ ஒரு லேனை பிடிச்சோமா, அந்த லேனை பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கேயுமே போக முடியாது. எதுக்கு தான் ஹார்ன் அடிப்பானுங்கன்னு தெரியாது. ஒருத்தர் ஹார்ன் அடிச்சுட்டு வந்து டார்ச்சர் பண்ணினுறான். அவனை முன்னாடி விட்டு அவன் பின்னாடி ஹார்ன் அடிச்சிட்டே போகணும். போனால் என் மனசு திருப்தியாக இருக்கும். போக மாட்டான். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் வர்றதுல இது ஒரு அட்வான்டேஜ். பட் ரொம்ப லெஃப்ட் போகக்கூடாது. ரொம்ப லெஃப்ட் போனால் வண்டி நிறைய நிற்கும். பிக்கப் பண்ணுறதுக்கு நிற்பாங்க, ஆட்டோ நிற்கும், பஸ்ஸு நிற்கும். ஸோ ரொம்ப லெஃப்ட் போனால் திருப்பி அகைன் ரைட் வரணும். பட் இதுதான் சொன்னேன், இந்த பக்கமும் வண்டி வரும், அந்த பக்கமும் வண்டி வரும், எவன் தட்டிடுவானோ அப்படின்னு பார்த்து பார்த்து ஓட்டணும் லெஃப்டில் வந்தால்.
இதில் பெஸ்ட் ஐடியா சொல்லணுன்னா என்னென்னா, லெஃப்டில் போயிட்டு ஏதாவது ஒரு வண்டி, பெரிய வண்டி, இப்போ அந்த ஒரு பஸ்ஸுக்காரன் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த பஸ்ஸுக்காரனை பிடிச்சிட்டு அப்படியே போகணும், அவ்வளோதான். இதில் இவனுங்க பண்ணுற தப்பு இதுதான். 2 வண்டி போதா, ஒருத்தன் தான் போக முடியும். அதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படணும்னு தெரில. மாற்றி அடுத்து கரெக்டாக ஒரு பெரிய வண்டியை பிடிச்சி அந்த பெரிய வண்டி பின்னாடி போனால் போதும். இந்த டிராஃபிக்கில் எல்லாம் அவன் பார்த்துப்பான். அவ்வளோதான், நம்ம டார்கெட் ஆள் பின்னாடி வந்தாச்சு. இந்த பஸ்ஸு இந்த ரெட் கலர் தாண்டுற வரையும் அவன் பின்னாடியே போகிறதான் நமக்கு சேஃப். நம்ம சைடு டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ரைட் சைடில் நமக்கு மேலே இருக்குது. என்னைக்கு வீட்டுக்கு போய் சேருவாங்க? யார் ஹார்ன் அடிக்கிறானே தெரிய மாட்டேன். இன்னும் 1/2 hour காமிக்குது. மைலேஜ் வந்து எவ்வளோனா அதே 11.8லேயே இருக்குது. ஹோப்ஃபுல்லி பைபாஸ் பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மைலேஜ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, ஃபைனல் டெஸ்டினேஷன் ஞாபகம் தான் வருது. இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஃபைனல் டெஸ்டினேஷன். எதுவுமே இல்லை, நோ செயின், ஜஸ்ட் ஒரு கயிறு கீழேருந்து மேலே வரைக்கும் போதும், அவ்வளோதான். இந்த பைபாஸில் ஒரு கும்பல் ஒன்று இருக்கும். என்ன பண்ணுன்னா, இங்கேருந்து இறங்கி ஆப்போசிட்டில் வருவானுங்க. ஒரு எவ்வளோ ரிஸ்க்கான விஷயன்றது தெரிய மாட்டேங்குது. வேகமாக வரவன் எவனாவது வந்தானே அடிச்சு தூக்கணும், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ரோடு வந்து ஒரு மாதம் முன்னாடி படும் மோசமான நிலைமையில் இருந்துச்சு. ஸோ அதனால் பயங்கர டிராஃபிக் ஆகும் அந்த ரோடு. ஸோ என்ன ஆகணும், ஃபுல்லாக பள்ளமாக இருக்கும். ஸோ பள்ளத்தை இது பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி
மாற்றி மாற்றி ஏறி ஏறி போவாங்க, ஆப்போசிட் சைட்லாம் ஏறி போவானுங்க. அதனால் என்ன ஆயிருன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற வண்டி வர முடியாது. அங்கே ரைட் சைட்லேருந்து வேறு கட்டு வரும், பைபாஸ்லேருந்து இன்னும் 2-3 கட்டு வரும் உள்ள இந்த ரோடை பிடிக்கிறதுக்கு. அவங்களும் உள்ளே வர முடியாது, உள்ளே இருக்கிறவங்க வெளியே போக முடியாது. கிரிட்லாக் ஆன மாதிரி இருக்கும் அந்த இடம். பட் முந்தா நேற்று இந்த பக்கம் வந்தேன், வரும்போது பார்த்தா நல்லா சரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே, இந்த ரோடே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரோடு எடுத்துட்டேன். மைலேஜ் வந்து 13, எவ்வளோ 11.9 நான் சொன்னேன், அங்கே விட்ட மைலேஜ் இங்கே தான் பிடிக்கணும் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அன்லெஸ் எவனாவது போய் பைத்தியகாரத்தனமாக ஆப்போசிட் சைடை பிளாக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும். ஹைபீம் என்னத்துக்கு தான் இந்த ஹைபீமோ தெரில ஏரியாக்குள்ளே ஓட்டுறதுக்கு. இவனெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் நல்லா அந்த பெரிய ஹைபீம் மாதிரி வச்சு அந்த ஹைபீம் எவனா அடிக்கணும், அவன் கண்ணு குருடா போகிற அளவுக்கு நம்ம திருப்பி அடிக்கணும்னு தோணும். இந்த இடத்துல டிராஃபிக் ஆகும். ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பார்க்கிங் லாட் இருக்கு பஸ் நிப்பாட்டுறதுக்கு. பஸ் எல்லாமே போரூர்லேருந்து வந்து இந்த ரோடை பிடிச்சி லெஃப்ட் திரும்ப பார்ப்பானுங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, அந்த பஸ்ஸுக்காரனை விட்டா போதும், ஒரு எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் ஆகும், அவன் உள்ளே போயிடுவான். உள்ளே போனதுக்கப்புறம் திருப்பி 2 பக்கமும் டிராஃபிக் நார்மலாக போகும். நம்ம ஆளுங்க போக மாட்டானுங்க. அவனையும் விட மாட்டானுங்க, இவனும் போக முடியாது. ஏன்னா பஸ்ஸுக்காரன் போனாலும் இவனால போக முடியும். சார் 2 பேரும் போக முடியாமல் நின்று இருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஆப்போசிட்ல வேற போய் அந்த பக்கத்தை ஃபுல்லாக பிளாக் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பஸ்ஸுக்காரன் நிற்கிறானா, அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் நின்றா முடிஞ்சு போச்சு. போக போகிறோம், நிற்க மாட்டானுங்க, பொறுமை கிடையாது நம்ம ஊர் ஆளுங்களுக்கு. பஸ்ஸுக்காரன் இதில் எப்படி திரும்புவான்? ஏதாவது அறிவு இருக்காடா? அங்க லாங்ல இருந்து வந்து திரும்பி இருக்கணும்.
பார்த்து ஒருத்தனால இத்தனை வருஷமா பஸ் ஓட்டுவான், அந்த கேப்ல பஸ் போகுமா போவாதான்னு கூடவா தெரியாது. செம்ம காண்டில் இருப்பானுங்க, நமக்கு வழி விட மாட்டானுங்க அவனுங்க. ஒருத்தனால எவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்கன்னா, பின்னாடி அவ்வளோ தூரம் நின்றுருக்கும் டிராஃபிக். இங்கே ஃபுல்லாக காலியாக இருக்கு. கிடையாது, அறிவுன்றதே கிடையாது. அவன் ஒருத்தர் ஒரு 5 நிமிஷம் சேவ் பண்ணுறதுக்காக முன்னாடி வரவெல்லாம் 3/4 மணி நேரம் லேட்டாக வருவான் இன்னைக்கு. இதுக்கு வந்தாச்சு, ஹோம் ஸ்டேச்சுக்கு. ஸோ இதோட நம்மளோட வீலாக முடிச்சுக்கிறேன். பார்ப்போம் இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது வெளியே போக முடியுதான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், பை, டேக் கேர்.